இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை பொழுதினிலே தினம் ஒரு பாடல். ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆவியானவர் தினமும் ஒரு பாடலை பாடும்படி செய்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக தினமும் ஒரு பாடல் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். வாருங்கள், ஆராதிப்போம். உம்மை உயர்த்தி உயர்த்தி என்ற பாடல். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன், உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். யாருக்கு என்னை நிகராக்குவீர்கள்? யாருக்கு என்னை இணையாக்குவீர்கள்? யாருக்கு நிகராக என்னை ஒப்பிடுவீர்கள் என்று ஏசாயா 46:5 வாசிக்கிறோம். யாருக்கு இணையாக நாம் அவரை நிகராக்க முடியும்? யாருக்கு இணையாக அவரை இணையாக்க முடியும்? யாருக்கு இணையாக அவரை ஒப்பிட முடியும்? உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், அரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன், உங்களையே உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன் என்று சொல்லி கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர், கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, இதயம் துள்ளுதையா. யோபு புஸ்தகம் 5:18 வாசித்து பாருங்கள். காயப்படுத்தினாலும் கட்டு போடுபவர் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரதே. காயப்படுத்தினாலும் கட்டு போடுபவர் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரதே. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறீர். காயப்படுத்தினால் கட்டு போடுபவர், அடித்தாலும் ஆற்றுகின்ற நீர். அப்பா, உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழ்ந்து ஆண்டவரே. கண்ணீரெல்லாம்
துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறீர். நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இதுதான் ஆதியாகமத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம், அப்பொழுது என்னை காண்பவரை நானும் இங்கு கண்டேன் அல்லவா என்று அவள் சொல்லு. தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவன் நீர் என்று பெயரிட்டு அழைத்தாள். ஆமன் பார்த்தவர்களே, ஆகார் உடைய ஜெபம். என்னை காண்பவரை நானும் இங்கு கண்டேன் அல்லவா என்று அவள் சொல்லி, தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவன் என்று சொல்லி, நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே, நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே. நன்றி 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 நன்றி. ஆகார் அழுகையோடு ஆண்டவர் சமூகத்திலே நிற்கிறாள். அப்பொழுது அவள் சொல்லுது, என்னை காண்பவரை நானும் இங்கு கண்டேன் அல்லவா என்று அவள் சொல்லி, தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவன் என்று பெயர் சொல்லி அழைக்கிறாளே. நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே. ஆகாரின் நன்றியுள்ள ஜெபம். என்னை காண்பவரை நானும் இங்கு கண்டேன் என்று அவள் சொல்லி, தன்னுடன் பேசிய ஆண்டவரை, பேசுகின்ற ஆண்டவர், நம்மோடு பேசுகின்ற இறைவன். ஆமன் பார்த்தவர்களே, இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவர். திருவெளிப்பாடு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமா? அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே என்று சொல்லி, இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் முருகுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாடல்களை பாட இந்த அருமையான வாய்ப்பை தந்தீரே சுவாமி. என்னை பலப்படுத்தி அமரச் செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு விசுதிக்கிறோம். இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. பலப்படுத்தும் ஆண்டவரே, நீரே ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன். எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறேன். எம்மை சுமக்கின்ற தேவனாக இருக்கிறேன். எம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறேன்.
கரம் பிடித்து நடத்துகிறவர் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கேட்கின்ற ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.